Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோசா 2026 கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சாரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடி வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் எனக்கு எக்ஸிஸ்டிங்காக நிறைய கவுன்சிலிங் ஒர்க் இருந்துச்சு, நிறைய பேரண்ட்ஸ்க்கு நான் கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுக்குறேன். ஸோ அதனால் அவங்க எல்லாருக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. சாரி ஃபார் தட். இப்போ நம்ம டெப்த்தாக பார்த்துருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7th இன்னையோட ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் முடியுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் கூட நமக்கு டைம் இருக்குது. எடிட் பண்ணுறதுக்கு 10th வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. 10th 9th ஒரு 5 o'clock வரைக்கும் இருக்கு மை டிஃபரன்ஸ். நான் அந்த ஜோசா ஷெட்யூல் எடுத்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வருஷம் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க ஜோசால. குறிப்பாக சீட்ஸ் நிறையாவே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய நியூ கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் 6 போன வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ரவுண்ட் 6. அதுக்கு முன்னாடி ரவுண்ட் 5 தான் இருந்துச்சு. இந்த தடவை ரவுண்ட் 5 திரும்பவும் குறைச்சிருக்காங்க. ஆனால் அது ஏன் அப்படி குறைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 டைமை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. நிறைய பேர் நீங்கள் ரீஎவால்யூஷனுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க. மோஸ்ட்லி உங்களோட ரிசல்ட் இந்த மந்த்துக்குள்ளார வந்துடும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ரவுண்ட் 1க்கான டைமை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மேபி எனக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கு சார், நான் ரீஎவால்யூஷன் அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு வருமானு தெரில அப்படிங்கிற டவுட்டில் இருக்கிறவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒன்ஸ் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எந்த ஒரு எடிட்டுமே நீங்கள் பண்ண முடியாது. உங்களுக்கு 9th வரைக்கும் தான் டைம் இருக்குது. இந்த 2 நாள் டைம் இருக்குது. நாளைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் ஷீட் அலாட்மெண்ட். அதுக்கப்புறமே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து மார்க் ஷீட் அலாட்மெண்ட் 2 வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம லாக் பண்ணனாலுமே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணலையோ இன்னைக்கு 5 மணிக்குள்ளார தயவு செஞ்சு பண்ணிடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ரெக்ரெட் பண்ணக்கூடாது. ஐயோ தெரியாமல் நான் விட்டுட்டேனே, நல்ல பர்சனல் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டோங்கிற ஃபீல் உங்களுக்கு வந்துடவே கூடாது. ஒன்ஸ் நீங்கள் ரவுண்டு 1 போனதுக்கு அப்புறம் கூட வித்ரா பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸே ரொம்ப கம்மியாயிடும். அப்போ நீங்கள் ப்ரைவேட் டீம்டு அந்த மாதிரி தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் யாரையால ரிஜிஸ்டர் பண்ணலையோ ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் ஜோசா ஷெட்யூல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஜோசா ஷெட்யூல். அவங்க லாஸ்ட் மினிட்ல ரிலீஸ் பண்ணாங்க. முன்னாடிலாம் ஒரு 4-5 நாள் முன்னாடியே இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த தடவை ரொம்ப எல்லாமே நெக் ஆஃப் த மொமெண்ட்ல தான் நடந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கனாலே என்னன்னு தெரில. ஆனால் எல்லாமே ரொம்ப நெக் ஆஃப் த மொமெண்ட். ஜூன் 7th 8 o'clock வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் டைம் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு பண்ணிடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி கூட 5 o'clock தான், ஆனால் 8 o'clock வரைக்கும் டைம் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு 8th ஜூன் 2 o'clock நமக்கு மார்க் ஷீட் அலாட்மெண்ட் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆஃப் மார்க் ஷீட் அலோகேஷன் 2 பேஸ்ட் ஆன் அஸ் ஆன் ஜூன் 9th 5 o'clock வரைக்கும். அதுவுமே ரொம்ப நாள் இல்லை, ஜூன் 9th 5 o'clock வரைக்கும் தான் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜூன் 10th நமக்கு 1 o'clock நமக்கு ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்ததை வச்சு என்ன சீட் அலாட் ஆயிருக்கு அப்படின்னு தெரியும். இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸும் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடாதீங்க. ஏன்னா மார்க் ஷீட்ல நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். எக்கச்சக்கமான பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பாங்க. யாரெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் சும்மா ரிஜிஸ்டர் பண்ணி வைப்பாங்க. அதனால இதுல ரொம்ப காம்படிஷன் அதிகமா இருக்கும். அதனால மேபி உங்களுக்கு கிடைக்கலனாலும் வருத்தப்படாதீங்க. கிடைக்கல அப்படின்னு தெரிஞ்சா அதை வச்சு நீங்க முன்னாடியே யோசிச்சு வச்சிருப்பீங்க, இதெல்லாம் நம்ம கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளார இருக்கு, எப்படியும் கிடைச்சிரும் நினைச்சு நீங்க வச்சிருப்பீங்க. அப்ப கிடைக்காம போறப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃபர் ஆப்ஷன்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க லாஸ்ட்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேஃபர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் வழக்கமாக சொல்றது தான், நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப ட்ரீம் ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க, ரியலிஸ்டிக் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் சேஃபர் ஆப்ஷன்ஸ். அதாவது உங்கள் கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளார வர ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. ஜென்ரலாக இந்த தடவை ஜேஇ மெயின்ஸ் காம்படிஷன் அதிகமாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த நீட் ரீஷெடியூலிங்னால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நீட் ஸ்டூடெண்ட்ஸ் அஸ்பைரன்ஸ்லாம் ரொம்ப பயத்துலையும் பதட்டத்துலையும் மேபி ரொம்ப டஃப்பாக கேட்டுருவாங்களோ, இந்த தடவை கட் ஆஃப் ரொம்ப அதிகமாகிடுமா எப்படின்ட்டு அவங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க.
அதனால தான் ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட்லயாச்சும் நம்ம ஒரு சீட்டை ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் என்கிட்டே நிறைய பேர் கம்ப்ளீட் கைடன்ஸ் கிட்டே நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த நீட் ரீஷெடியூலிங் இந்த இஷ்யூக்கு அப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால ஜெய் மெயின்ஸில் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஆனால் ஜெய் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான சைடு இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்ப ஓபிசி கேட்டகரியில் குறிப்பாக குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக இருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் ஓரளவு அதே ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற கேட்டகரியில் ஓபிசியில் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஏன்னா இந்த தடவை தான் கட் ஆஃப் எங்கேயோ போயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷம் 74, இந்த வருஷம் 92 மார்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த அளவு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு அவங்க இந்த அளவு கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது இல்லாமல் நெகட்டிவ் மார்க்கிங் முன்னாலாம் -2 இருந்த இடத்துல -1 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அட்லாஸ்ட் ஜெய் அட்வான்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 100, 200லாம் இருக்குன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. குறிப்பாக ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்குமே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஐஐடிஸ்லாம் ஓரளவு ஃபில் பண்ணி வைக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1000, 2000 ரேஞ்சுக்கு போகுமான்னு எனக்கு தெரில. ஆனால் ஓரளவு இதெல்லாம் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ரொம்ப ஆனால் ஓபிசி கேட்டகரியில் நீங்கள் 11,000 மேலே, அதாவது ஜென்ரல் நியூட்ரல் சொல்கிறோம், பசங்களுக்கு சொல்கிறேன், கஷ்டம். அதுவே கேர்ள்ஸ் வந்து ஒரு 9,000, 10,000 வரைக்கும் இருக்கீங்கன்னா ஓரளவு டயர் 3 ஐஐடிஸ். டயர் 3 ஐஐடிஸில் இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நியூ ஐஐடிஸ். அதனால் நிறையா பிரான்ச்சஸ் இருக்காது. இப்போ ஐஐடி மெட்ராஸ், கான்பூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே புதுசாக வர ஐஐடிஸில் பிரான்ச்சஸ் கம்மியாக இருக்கிறதுனால சீட்டுமே கம்மியாக தான் இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதையுமே நான் டீட்டெயில்டாக காமிக்கிறேன். குறிப்பாக ஐஏஎஸ்சி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிஎஃப்டிஸ்லையும் IIITஸ்லையும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. என்ஐடிஸில் கூட அவ்வளோவா இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். IIITஸும் ஜிஎஃப்டிஸ்னால் மேசிவான க்ரோத் இருக்குது. அது ஏன் சார் அப்படின்னா நிறையா இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோயிங் ஃபீல்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா IIITஸ்லையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு சீட் அலோகேஷன் கொடுத்துட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால நமக்கு வந்து சீட் மேசிவாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜிஎஃப்டிஸ்லையும் நிறைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிலாம் கொண்டு வந்திருக்காங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கர்நாடகா வந்து இந்த தடவை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி CUT மட்டும்தான் இருந்துச்சு. இந்த தடவை ஜோசாக்கும் 50% சீட் அலாட்மெண்ட்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஜிஎஃப்டிஸ்லையும் நிறைய காலேஜஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் லாக் தேர் சாய்ஸஸ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 இதுதான் முக்கியமானது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 13th ஜூன் ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து டைம் 26th ஜூன் 5 o'clock வரைக்கும் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் டேட் ஃபார் ஃபீ பேமெண்ட் ரவுண்ட் 1க்கு மட்டும்தான் நியர்லி 2 weeks மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 13 நாள் கிட்ட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எனாஃபான டைமிங் இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம். அதனால தான் சொன்னேன் CBSE ரீஎவாலுவேஷன் அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தயவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. உங்களுக்கு நிறையாவே ரவுண்ட் 1க்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2லாம் எதுவுமே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப கம்மியான நாள் தான். அதாச்சும் 30th ஜூன் ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3rd ஜூலை. ஸோ 4 நாள் தான். அதுக்கு அடுத்ததுலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 நாள் அந்த ஒரு ரேஷியோ தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரவுண்டு 4 வந்துட்டு லாஸ்ட் ரவுண்ட் ஃபார் வித்ராவல் எக்ஸிட் ஐஐடிஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஐஐடிஸ் ஏதோ ஒன்று கிடச்சி சார் எனக்கு இந்த ஐஐடி பிடிக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்ரா பண்ணுறதுக்கு ரவுண்டு 4 தான். இந்த ஒரு மெசேஜ் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வரும். இது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். சார் இப்போயே வித்ரா பண்ணிடணுமா சார், இல்லை பண்ண முடியாதான்ட்டு. NITs IIITs வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ரவுண்டு 5 போனதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஐடிஸ்க்கு லாஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு இதுதான். ஏன்னா NITஸ்க்கு வந்து CSAP கவுன்சிலிங் இருக்குது. அதனால் வித்ரா பண்ணிங்கனாலுமே அந்த சீட் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். நீங்கள் லாஸ்ட் ரவுண்டில் போயிட்டு வித்ரா ஐஐடிஸ் பண்ணீங்கன்னா அந்த சீட் வேறு எங்கேயுமே போகாது. அந்த சீட் வேஸ்ட்டாக மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் போகும். ஸோ ஐஐடிஸோட சீட்டை வேஸ்ட் பண்ணுறதை அவங்க விரும்பவே மாட்டாங்க. உங்களை நெக்ஸ்ட்டு 1 year 2 yearக்கு சேர்க்காம கூட பண்ணுவாங்க. ஸோ லெஃப்ட் ஆகும்னா முன்னாடியே யோசிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து லிட்ரலி யூ ஆர் வேஸ்டிங் ஒன் ட்ரீம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எத்தனையோ ஸ்டூடெண்ட், லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்க்கு அந்த 18,000 சீட்டில் ஒரு சீட்டு கிடைச்சிராதான்னு எங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஐஐடிஎனுங்கிற பேருக்காக அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியாக 2.5 lakhs வந்து அதில் ரொம்ப அதிகமான ரேங்க் எடுத்து ஒரு சீட் அக்யூர் பண்ணுறப்ப நீங்கள் அதை விட்டுட்டு போகிறீங்கிறப்ப ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கும். அந்த ட்ரீமில் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்துட்டு உங்களை டிபார்லாம் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் நிறையா
லீகல் ஆக்ஷன்ஸ் இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ வித்ரா பண்ணுறீங்கன்னா முன்னாடி ரவுண்டு 4ல் ஐஐடிஸ்க்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ஐடிஸ்க்கு நீங்கள் ரவுண்ட் 5 போனதுக்கப்புறமே வித்ரா பண்ணலாம். ஏன்னா சிசாப்ல வந்து உங்களோட சீட் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். அதுவுமே கரெக்டான டைமில் பண்ணிடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வித்ரால் ஆஃப் சீட் பார்த்தீங்கன்னா 16 to 21 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளாரியே நீங்களும் வித்ரா பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சிசாப் கவுன்சிலிங்குமே டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் அதை பற்றி டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே அந்த எல்லாமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டோட்டல் சீட்ஸ் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா 4470 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் அதிகமாக எதுலன்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் ஐடிஸில் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 15.88% ஒரு அப்ராக்சிமேட்டாக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எந்தெந்த ஃபீல்ட்லாம் வந்துட்டு இவங்க மோர் எக்ஸ்பான்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, விஎல்எஸ்ஐ இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், ஐஏஎஸ்சி பெங்களூர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 94 நியூ கோர்சஸ் வந்துட்டு ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஷுட் நாட் ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி சிஎஸ்சிங்கிறனால தான் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கிறீங்க. அது வந்து ஒரு நல்ல கோர்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பெரிய பெரிய டாப் கம்பெனிஸில் மேக்ஸும் வேணும், கம்ப்யூட்டரும் வேணும், அப்போனா தான் அனலைஸ் பண்ணவே முடியும். அதுக்காக தான் இந்த கோர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, மேத்தமெட்டிக்ஸ் அஸ் வெல் அஸ் கம்ப்யூட்டிங். உங்களுக்கு மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மட்டும் எடுங்க. ஏன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த தியரி ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி தான். ஸோ அதனால் அந்த தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற அளவுக்கு மேக்ஸில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதுவுமே வந்துட்டு ஒரு க்ரோயிங் ஃபீல்டு தான். அதுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். 2025 போன வருஷமே ஒரு சேஞ்ச் நடந்துச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐஐடிஸில் 17,900 தான் இருந்துச்சு, அதை தான் 18,000 மாற்றினாங்க. இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டல் சீட்ஸ் வந்துட்டு 62,853 இருந்துச்சு, இப்போ 67,000 கிட்டே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓவரால் க்ரோத் 7.11%. இப்போ ஐஐடிஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 18,160, இந்த வருஷம் 951 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 791. அதுக்கப்புறம் என்ஐடிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 637, ட்ரிபிள் ஐடிஸில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1578. அடுத்து ஜிஎஃப்டிஎஸ்லையுமே 11,000 சீட்டுக்கிட்ட இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, 1464. ஸோ ஓவராலாக 4470 சீட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரியும் நம்புற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நான் முழுசாக நம்புகிறேன். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஏற்கனவே நான் வந்துட்டு ஜோசாக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 10th மார்க் ஸ்டேட்மெண்ட், 12th மார்க் ஸ்டேட்மெண்ட், ஓபிசி உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எந்த கேட்டகரியில் இருந்தாலும் அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் வேணும். பேங்க் ஃபர்ஸ்ட் பேஜ் காப்பி வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்துட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வர்றப்ப தேவைப்படும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரீஃபண்டுக்காக கேட்பாங்க. ஸோ அது வந்துட்டு வேணும் தான். நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறப்ப கேட்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட். நிறைய பேர் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து தெரிஞ்ச டாக்டர்கிட்ட வாங்கலாமா சார், ப்ரைவேட் டாக்டர்கிட்ட வாங்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக அவங்க சொன்னது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு டாக்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சேஃபர் சைடில் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் டாக்டர்ஸ்ட்டை வாங்கிடுறது பெஸ்ட். நீங்கள் ப்ரைவேட் டாக்டர்ஸ்ட்டு தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் ரெடியாக இருந்துக்கோங்க. இன்கேஸ் அவங்க query ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வீடியோ புரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் இன்புட்ஸ் கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். இன்னும் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், மோஸ்ட்லி நான் வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.